ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. ஆக்சுவலாக நம்ம வில் யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணினோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணினோம், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது நாளைக்கு அப்படின்னு. இப்போ ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான், என்னென்னா, டேய் நாளைக்கு நீ காஃபி குடிப்பியாடா? எதுக்கு கேட்குறான் அப்படின்னா, முன்ன சொல்லியிருப்பான், நாளைக்கு நான் கடும் விரதம்டா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கடும் விரதம், பச்சை தண்ணி பல்லில் படாதிக்கு இருப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா இருக்கும். அதை ஞாபகமாக வச்சு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட்னே வருது. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறான், நாளைக்கு காஃபி குடிப்பியா? வில் யூ ட்ரிங்க் காஃபி? அப்போ சொல்கிறாங்க, அதாவது பச்சை தண்ணி பல்லில் படாமல் இருப்போம்னு சொன்னாங்க, ஆனால் வாபஸ் வாங்கிட்டாங்க பசி வந்தோடனே. அப்போ ஐ வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. வாவ், வாட் அப்படின்னு. வாட் அப்படின்னா, பச்சை தண்ணி பல்லில் படாதுன்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ காஃபி குடிச்சான்னு சொல்கிறான் பாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆச்சரியம் கேட்டவனுக்கு, இல்லையா? வில் யூ ட்ரிங்க் காஃபி டுமாரோ? யா, ஐ வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. என்னடா நீ மாறிட்ட அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. சரி, நீ தான் மாறிட்ட, காஃபி வாசனை கண்டாலே டக்குன்னு காஃபி குடிச்சிருவேன். சரி, வாட் அபவுட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்? நீங்களாம் அவன் ஃப்ரெண்டை கேட்டாச்சு. ஃப்ரெண்டோட பக்கத்தில் இருக்கிற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்டோட அப்பா அம்மா பாட்டி எல்லாம், நீங்கள் நாளைக்கு காஃபி குடிப்பீங்களா? வில் யூ ட்ரிங்க் காஃபி டுமாரோ? வில் யூன்னு நீங்கள் ரெண்டு இதுக்கும் வரும். அவங்க சொல்கிறாங்க, வி வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோ, நாங்கள் நாளைக்கு காஃபி குடிப்போம். சரி, அடுத்தது, சரி என்னதான் இப்படி இவங்க பேச்சை மாற்றிட்டு இருக்காங்களே அப்படின்னு இந்த மறுபடியும் இதே ஃப்ரெண்டு முன்னாடி நிற்கிறாங்கன்னு வச்சுட்டு அந்த நினச்சிட்டு அந்த வளரல அந்த ஃப்ரெண்டு நான் நினச்சிக்கலாம். எனக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு முன்னாடி தான் கேட்குறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டோட அவங்க அம்மா அப்பா பாட்டிக்கிட்ட கேட்டாங்க. சரி, அங்கே ஃப்ரெண்டோட தம்பி, வில் ஹீ ட்ரிங்க் காஃபி டுமாரோ? அவன், அதாவது இந்த ஃப்ரெண்டோட தம்பியோ என்னன்னு, வில் ஹீ ட்ரிங்க் காஃபி டுமாரோ? ஹீ வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. சரி, உன் தங்கச்சி நாளைக்கு காஃபி குடிப்பாளா? வில் ஷி ட்ரிங்க் காஃபி டுமாரோ? யா, ஷி வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. சரி, அந்த குட்டி குழந்தை, வில் இட் ட்ரிங்க் காஃபி டுமாரோ? யா, இட் வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. அப்புறம்தான் இங்கே கேட்டுட்ருக்கிற இந்த ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுட்ருக்கான் இல்லையா, ஐயோ அட்ரஸ் மாறி வந்துட்டோம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே குழப்பத்தில் வந்துட்டேன். இவங்க நார்மலாக இருக்கிற இந்த ஃபேமிலி தான், அந்த கடும் விரதம்னு சொன்னாங்களே அவங்கக்கிட்ட போய் கேட்போம். நான் மறந்துட்டேன், அம்னீஷியா, மறதி ஜாஸ்தி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இதே ஒருத்தன் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு. ஸோ இந்த ஒரு ஃப்ரெண்டு நார்மலாக அவங்க வீட்டில் இயல்பாக நடந்துகிட்ருக்கு, எப்போவுமே காஃபி குடிக்கிற வீடு. அவங்கக்கிட்ட போய் கேட்டோன்னே அவங்க நாளைக்கு காஃபி குடிப்பேன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் தான் யோசிச்சோம், அச்சோ இவன் இல்லை, இன்னொருத்தன் தான் பச்சை தண்ணி பல்லில் படாதிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னான், அவங்ககிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு போகிறான். இந்த ஃப்ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கிற, அதான் முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னொரு வீட்டில், வில் யூ ட்ரிங்க் காஃபி டுமாரோ? ஐ won't ட்ரிங்க் காஃபி டுமாரோ. இவங்க தான், அப்போ இவன் தான் சொல்லியிருக்கான் நம்மக்கிட்ட காஃபி குடிக்க மாட்டேன் நாளைக்கு. அப்போ இவன் தான் சொல்லியிருக்கான். கரெக்ட். ஐ வில் நாட் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. வில் நாட்டை WILLNOT, வில் நாட்டு ஷார்ட் ஃபார்ம் WON அப்போஸ்ட்ரோஃபி, சின்ன அந்த கமா மேலே வரும் T, அதை won'tன்னு சொல்லுவாங்க. ஐ won't ட்ரிங்க் காஃபி டுமாரோ. அப்படியா? சரி, உனக்கு கூடிய உன் ஃபேமிலி மெம்பர்ஸு, உங்கள் பாட்டி தாத்தா அம்மாலாம் நிற்கிறாங்களே, அவங்களோட சேர்த்து நான் உன்னையும் கேட்குறேன். நீங்களாம் யூனா நீங்கள் எல்லாத்துக்குமே தான். வில் யூ ட்ரிங்க், நீங்களாம் காஃபி குடிப்பீங்களா நாளைக்கு? வில் யூ ட்ரிங்க் காஃபி டுமாரோ? நாங்கள் வி வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. ஐ வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோன்னா நான் நாளைக்கு காஃபி குடிப்பேன். வி வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோன்னா நாங்கள் நாளைக்கு காஃபி குடிப்போம். ஆனால் வில் யூ ட்ரிங்க் அது யூ நீங்கள் இதுக்கு இது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆன்சரில் தான் நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும்.
யூ யாரை சொன்னாங்க? ஐ, நான் அப்படின்னு சொல்கிறவங்கள சொன்னாங்களா, இல்லைன்னா நாங்கள் அப்படிங்கிற ஆன்சரை வச்சு ப்ளூரலாக என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அங்கே 2-3 பேர் நிற்கிறாங்க. வெக்கேஷனுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, கோடை விடுமுறைக்கு. அவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்கள காமிச்சு இந்த பையன் இன்னொரு பையன்கிட்ட தன்னோட ஃப்ரெண்டு பையன்கிட்ட கேட்குறான், அவங்களாம் காஃபி குடிப்பாங்களா நாளைக்கு? வில் தே ட்ரிங்க் காஃபி டுமாரோ? தே won't drink coffee tomorrow. they will not தான் won't. they won't drink coffee tomorrow. அது சரி, உன் தம்பி உட்காந்துருக்கானே, அவன் நாளைக்கு காஃபி குடிப்பானா? will he drink coffee tomorrow? he will not drink coffee tomorrow. அதாவது he won't drink coffee tomorrow. அது சரி, அது கிடக்கட்டும். உன்னோட தங்கச்சி will she drink coffee tomorrow? she won't drink coffee tomorrow. she will not drink coffee tomorrow தான் won't short, will not short form won't. அந்த குட்டி குழந்தையை காமிச்சு will it drink coffee tomorrow? it will not, அதாவது it won't drink coffee tomorrow. ஸோ இப்போ நம்ம will யூசேஜ், அந்த வில்லோட பாசிட்டிவ் will not நெகட்டிவ் இதுவும் பார்த்தோம். ஒரு சின்ன சுச்சுவேஷன் வச்சு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிச்சுன்னா